வெல்கம் டு தமிழ் டிக்கெட் டாக்கீஸ். இன்னைக்கு நாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தை பார்க்க போறோம். அந்த படம் எப்படி இருக்கு? லோகேஷ் கனகராஜ் இயக்கி இருக்கிறாரு. நடிப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சௌபின் சாகேத், சத்யராஜ், உபேந்திரா, அமீர் கான் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இசை அனிருத் பண்ணியிருக்கிறாரு. ஒளிப்பதிவு கிரேஸ் கங்காதரன் பண்ணியிருக்கிறாரு. துறைமுகத்தில் தொடங்கக்கூடிய இந்த படம் ஒரு 14,000 தொழிலாளர்கள் கொண்ட ஒரு ஷிப்பிங் நிறுவனமாக காமிக்கப்படுது நம்மளுக்கு. அதனுடைய தொழிலதிபராக நாகார்ஜுனா இருக்கார். அவர் சட்டவிரோதமான தொழில்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட விசுவாசியா மஞ்சுமேல் பாய்ஸ் புகழ் சௌபின் சாகித் நடிச்சிருக்கிறாரு. போலீஸுக்கு உளவு சொல்றவங்கள துறைமுகத்தில் வச்சு எல்லாரும் முன்னாடியும் கொடூரமாக கொலை செய்கிறாரு. விசாகப்பட்டினத்திலிருந்து சத்யராஜ் இறந்துட்டு தான் கேள்விப்பட்டு அங்கே வர்றாரு ரஜினிகாந்த். சென்னையில் மேன்சன் நடத்துகிற ரஜினிகாந்த் அப்போ சத்யராஜ் இயற்கையாக சாகலை அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவர் வர்றாங்க. சத்யராஜ் எரிச்சு சாம்பலாக்குற, அதாவது ஒரு பாடியை டீஹைட்ரேட் பண்ணுற ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்று செய்கிறாரு. என்ன ஆகுது எப்படி அப்படிங்கிறது தான் கதை. சத்யராஜ் செஞ்ச அந்த பெண்ணை எரிக்கிற அந்த சேரை வச்சு சத்யராஜ் மூலமாகவே சத்யராஜ் மூத்த மகள் ஸ்ருதிஹாசன் மூலமாக அதை செய்ய வைக்கிறாங்க. மறுபடியும் அவருக்கு நிறைய உண்மைகள் தெரிய வருது. என்னென்ன உண்மைகள் தெரிய வருது அப்படிங்கிறது மீதி கதை. பயங்கரமாக இந்த படத்தில் வன்முறைகளை காமிச்சிருக்கிறாங்க. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பற்றி சொல்லணும்னா எப்போ பார்த்தாலும் அவரோட படத்தில் ரத்தம் தெரிக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை காமிக்கும் போது அவர் அடங்கும் பொழுது நான் ஒரு கமல் ஃபேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் கேட்டேனா அப்படி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் முழுசாக கேட்டிருக்கலாம் இல்லையா? ஓகே. பல பிரம்மாண்டமான செலவில், பல கோடிகள் செலவில் தயாரித்த இந்த படம் நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின், பல மொழி பிரபலங்கள் நடித்த இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 200 கோடி சம்பாரித்த படம், 1000 கோடி அள்ள போகும் அப்படின்னு எதிர்பார்த்த முதல் தமிழ் படம் இதுதான் அப்படின்னு பயங்கரமான ஃபில்டப்புடைய சொல்லியிருக்கிறாங்க. உண்மையில் அதுக்கேற்ற விஷயங்கள் சீனில் படத்தில் இருக்கா? இது பக்கா ரஜினி படமா அப்படின்னு இதை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ரஜினியோட ஸ்டைலு, பஞ்ச் டயலாக்கு, அவர் நடக்கிறது, குழந்தைகளை பெண்களை கவர்றது, ஆட்டம் போட வைக்கிற அந்த மூமெண்ட்ஸ், விசில் அடிக்க வைக்கிற அந்த மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லைங்கிறது தான் சொல்லணும். வன்முறை, ஆக்ஷன், ரத்தம் தெரிக்குது எல்லாத்துலேயுமே. ஓவராக வன்முறையாக இருக்குது. படம் தொடக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் யாராவது செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவரே கொடூரமாக கொலை செய்கிறாங்க இன்னொருத்தருக்கு மேலே. அதுவே ரஜினி படத்தில் இப்படி ஒரு கதை அப்படின்னு கொஞ்சம் சோர்வாகவே இருக்குது. லோகேஷுடைய விக்ரம் படத்தில் இருந்த விறுவிறுப்பு இதெல்லாம் எதுவுமே கொஞ்சம் இல்லை. ட்விஸ்ட்டு, எந்த விதமான ட்விஸ்ட்டுகளும் கொஞ்சம் பெருசாக கிடையாது. தேவாங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 80s ரஜினிகாந்த் நடித்த அந்த காட்சிகளை நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சா அது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக அந்த காட்சிகள் ஓரளவுக்கு தான் நம்ம மனசில் பதிவாகுது. சத்யராஜ் இறந்ததனுடனே அவருடைய கண் பயங்கரமாக கலங்குது. நல்ல எமோஷனல் சீன்ஸஸ் நிறையா வச்சிருக்கிறாங்க. நிறையா ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அதிரடியாக இருக்குது. சௌபினுடைய சீன் அதிகமாக நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா ரசிக்கும்படியாக இருக்குது. நல்ல ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ரஜினிக்கு ரசிகர்கள் கொஞ்சம் ஏமாத்திருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன காரணம்னா அந்த ஏஐ ஷூட், அந்த ஒரு 80s வந்த மாதிரி தேவா கேரக்டரில் அது அப்பட்டமாக தெரியுது. சில சமயம் அவருக்காக மற்றவங்க சண்டை போடுறாங்க. உபேந்திராவை நம்ம எடுத்துக்கலாம். அவருக்காக நிறைய டக்குன்னு ஒரு சண்டை போடுறாரு. தன்னுடைய 50வது படத்தில் நடிக்கிறாரு. 50 வருஷமாச்சு. இன்னமும் நீங்கள் இந்த காட்சிகளை கைவிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். படத்தில் இன்னொரு ப்ளஸ், மேக்கப் அதிகமாக இல்லாமல் அழுத்தமான நடிப்பை தந்திருக்கிறாரு ஸ்ருதிஹாசன். அவருக்கும் ரஜினிகாந்துக்குமான ஒரு கிளைமேக்ஸு அதை சொல்லலாம். அவருங்களை தவிர படம் ஃபுல்லாமே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னா சௌபின். மோனிகா பாட்டில் போடக்கூடிய அந்த துள்ளலான நடனம் நல்லா இறங்கி அடிக்குது. நல்லா நாமளும் இறங்கி ஒரு 2 ஸ்டெப்பு போடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது போக கொடூர வில்லனா அவர் செய்கிற சேட்டைகள் ட்விஸ்ட்டுகள், ரஜினி கூட மோதல் போக்கு,
நிறையா போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கு. ஆனால் பேச்சில் வர்ற மலையாள வாடை மட்டும் அவர் கொஞ்சம் குறைச்சிட்டா நன்னாயிட்டு இருக்கும். இதெல்லாம் தவிர மெயின் வில்லனா வர்ற தெலுங்கு ஹீரோ நாகார்ஜுனா சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மனசுல நிற்கிறாரு. ஆனால் அவரோட இமேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹீரோவா பார்த்துட்டோம். வில்லத்தனத்துக்கு கொஞ்சம் செட் ஆகலைன்னு தான் நம்ம சொல்லணும். பல படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையாக நடிச்சிருந்தார் ஒரு ஹீரோவா, அழகா சூப்பரா. அவர் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது ஏற்றுக்க முடியலை. வேற நடிகர் நடிக்க வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜே சூர்யா பின்னி எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது. செம்மையா நடிப்பார். நான் நடிப்பறக்குன்னு கூட சொல்லலாம். நீங்க வேணா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, அந்த கேரக்டருக்கு யார் நடிக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மற்றபடி 2.25 மணி நேரம் உங்ககிட்ட ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த படம். குடும்பத்தோட பார்க்கலாம். கண்டிப்பாக குடும்பத்தோட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரத்தம் நிறையா தெறிக்குது. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தெறிக்குது, ரத்தம்லாம் அங்கங்கே தெறிக்குது. மற்றபடி பார்க்கலாம். ஒரு 2.25 மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலவிடலாம். நன்றி, வணக்கம்.